அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். வெல்வர் HM 2025 அப்படிங்கிற டைட்டில் ஃப்ரீயா கிளாஸ் அண்ட் டெஸ்ட் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது பிரகாரம் 11th ஹிஸ்டரியில இருந்து நம்ம 18th லெசன் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் மைசூர் போர் வரைக்கும் பார்த்திருப்போம். ஓகேங்களா? ஸோ 4ஆம் மைசூர் போர் வரைக்கும் லாஸ்ட் வீடியோஸ்ல பார்த்திருப்போம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாளையக்காரர்களோட தொடக்க கால எதிர்ப்பு. ஸோ பாளையக்காரர்கள் எப்படி இருந்தாங்க, எப்படி வந்தாங்க, அவங்களுடைய பங்களிப்பு என்ன, ஆங்கிலேயர்கள் எதிர்த்ததுல அவங்களுடைய பங்களிப்பு என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க, தென்னக பாளையக்காரர்களுடைய தொடக்க கால எதிர்ப்பு. ஸோ தென்னக பாளையக்காரர்கள் அப்படின்னு வரும்போது அங்க யாரா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆல்மோஸ்ட் தமிழ்நாடுல கீழே இருக்கவங்க மட்டும் தான் தென்னக பாளையக்காரர்கள். சோ இந்த பாளையக்காரர்கள் முறை அப்படிங்கிறது முதல்ல எப்படி வருது? சோ இதுல யாரெல்லாம் வருவாங்க? புலித்தேவர் வருவாங்க, கட்டபொம்மன் வருவாங்க, வேலுநாச்சியார் வருவாங்க, அவங்க எல்லாம் தான் இதுல வருவாங்க. ஓகேங்களா? சோ இப்ப இந்த பாளையக்காரர்களுடைய தோற்றம் அப்படிங்கிறது எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சோ முதல்ல யார் இருக்காங்க அப்படின்னா விஜயநகர பேரரசு தான் வந்து ஆட்சிக்கு வராங்க. ஸோ விஜயநகர பாமினி அப்படின்னு நம்ம பார்த்திருப்போம். ஸோ இந்த விஜயநகர பேரரசுல என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்களுடைய ஒரு குறிப்பிட்ட காலத்துல விஜயநகர பேரரசு கம்ப்ளீட்டாவே வீழ்ச்சி அடைஞ்சிருக்கும். அது வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு பேரரசு விஜயநகர பேரரசு அப்படிங்கிறது. ஸோ அந்த பேரரசு வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய குறுநில மன்னர்கள், ஸோ அவங்களை யாரெல்லாம் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்களோ அவங்களாம் என்ன பண்ணிக்குவாங்கன்னா, தன்னை வந்து ஒரு முழுசா கம்ப்ளீட்டா ஒரு ஆட்சியாளர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே நிர்ணயிச்சுக்குவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே அவங்க தான் அரசர் அப்படிங்கக்கூடிய ஒரு முறையும் வந்திருக்கும். அப்படிதான் அதுல யாரு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மதுரைக்கு வந்த நாகம நாயக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர். ஓகேங்களா? சோ இவர் வந்து ஒரு அரச பிரதிநிதியாக உள்ள வந்திருப்பாரு. கடைசியில இவர் அரசே ஆளக்கூடிய ஒரு இடத்துல இருந்திருப்பாரு. சோ நாகம நாயக்கர், அவருடைய மகர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விஸ்வநாத நாயக்கர். இவங்க தான் வந்து இந்த பாளையங்கள் உருவாக்குறதுக்கும் பாளையக்காரர்களை முறையை தோற்றுவிக்கிறதுக்கும் முக்கியமான பங்கா இருப்பாங்க. அதுலயுமே விஸ்வநாத நாயக்கர் நம்மளோட 8th புக் குட்டி சின்ன புக்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, விஸ்வநாத நாயக்கர் அவருடைய தளபதி வந்து அரிநாதருடன் தான் பாளையக்கார முறை தோற்று வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சோ இங்க ஆடட் பாயிண்டா என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, நாகம நாயக்கரும் உள்ள வருவாங்க அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ நாகம நாயக்கரும் அவருடைய மகன் விஸ்வநாத நாயக்கரும் அவங்களுடைய தளபதி அரியநாதரோட உதவியோட, சோ யாருன்னா தலைவை அரியநாத முதலியாரோட வழிகாட்டுதல் பேர்ல இந்த பாண்டிய பேரரசுல எல்லாமே வந்து சிற்றரசுகளா வகைப்படுத்தப்பட்டு அங்க ஒரு 72 பாளையங்கள் வந்து உருவாக்கியிருப்பாங்க. சரிங்களா? சோ அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. 72 பாளையங்களா மாத்தப்பட்டுச்சு. சோ இவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, விஸ்வநாத நாயக்கர் மதுரையை சுற்றி வலிமை மிகுந்த ஒரு கோட்டையை எழுப்பினார். சோ அங்கதான் அவங்க ரூல் பண்ணிட்டு இருந்தது திருநெல்வேலி மதுரை அப்படிங்கறதுனால சோ மதுரையை சுத்தி ஒரு பயங்கரமான ஒரு வலிமையான பேரரசு வந்து உருவாக்கணும்னு நினைச்சாங்க. ஓகேங்களா? அங்க வந்து ஒரு வலிமை மிகுந்த ஒரு கோட்டையை எழுப்பியிருக்காங்க. சோ என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அப்ப 72 பாளையங்களா இருக்கும், அதுல 72 அரண்களும் இருந்துச்சு. சோ இந்த 72 அரண்கள் யார் யாரு கீழே இருக்கும் அப்படின்னா, அந்த ஒரு அரணுக்கு ஒரு ராஜா அப்படிங்கிற ஒரு அரசர் ஆட்சி செய்யறதுக்காக சொல்லி ஒருத்தங்க இருப்பாங்க. இப்படிதான் பாளையக்காரர்கள் உருவாகுனாங்க. ஓகேங்களா? அப்ப பாளையக்காரர் அரசருக்கு ஆண்டுதோறும் இந்த பாளையக்காரோட ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வருஷம் இவ்வளவு வரி கட்டணும். இது வந்து முக்கியமான விஷயம். அண்ட் போருக்கு இவங்களால முடிஞ்ச உதவிகளை செய்யணும். இவங்களுக்கான ஒரு படைகள் வந்து இவங்க அனுப்பணும். இது வந்து இவங்களுக்கான முக்கியமான விஷயம். ஓகேங்களா? சோ படை வீரர்கள் அனுப்பணும், சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கணும், இவங்களுக்கு வேணும் போது கப்பம் செலுத்தணும். இந்த மாதிரியான பணிகள் செய்யறதுக்கு தான் வந்து இவங்களுடைய பாளையங்கள் அப்படிங்கிறது உருவாச்சு. சோ இதுக்காக சில கிராமங்கள் வந்து அவங்களுக்கு கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ இந்த கிராமங்களை வரி வசூலிச்சு அந்த வரி வசூல் மூலியமா அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நன்மை செஞ்சு அங்க இருக்கக்கூடிய படைபலங்களை உருவாக்கணும். சோ இதுக்கு ஒரு அரசர், இந்த அரசர் தான் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாளையங்களுடைய ஒரு ஹெட்டா இருந்திருப்பாரு. ஓகேவா? இப்படிதான் வந்து இவங்களுக்கு முக்கியமா இருந்துச்சு. சோ இதுக்கு மேல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இதுல அவங்க சிறந்திருந்தவங்களுக்கு ஒவ்வொரு பட்டங்களும் அவங்களுக்கான சொல்லிட்டு ஒரு அங்கீகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? சோ பல பட்டங்கள் சிறப்புரிமைகள் பாளையக்காரர்களுக்கு வழங்கப்பட்டுச்சு. சோ இப்படிதான் ஒரு இஷ்யூ வந்து இப்படிதான் வந்து ஒரு விஷயங்கள் தொடங்க ஆரம்பிச்சது. சோ அப்ப என்ன சொல்றாங்க, பாளையத்துக்கு உட்பட்ட பகுதியில் குடிமையியல் பிரச்சனைகளிலும் குற்றவியல் பிரச்சனைகளிலும் விசாரணை நடத்தி நீதி வழங்கும் அதிகாரமும் அவங்களுக்கு இருந்துச்சு. சோ ஒரு அரசர் அப்படிங்கிறதுக்கான முழு பொறுப்பையும் அவங்களுக்காக கொடுத்திருந்தாங்க. சோ இந்த பாளையம் அப்படின்னா அதுக்கு நீங்க தான் வந்து கம்ப்ளீட்லி ரெஸ்பான்சிபிள். சோ அங்க என்ன பிரச்சனைகள் நடந்தாலும் அதையும் பார்க்க வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்கு. சோ முதல்ல என்ன சொல்லிட்டாங்க, இவங்களுக்கு அதாவது அரசர்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் அந்த பாளையங்கள் உருவாக்கப்பட்டுச்சு. அந்த பாளையங்களோட சிற்றரசர்கள் மாதிரி தானே. சோ அவங்களுக்கு வேணுங்க கொடுத்து அவங்களே உருவாக்கிட்டாங்க. அப்ப எந்த அளவுக்கு அவங்களுடைய பவர் வந்து சுப்பீரியரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த நாட்டுல நடக்கக்கூடிய சிவிலா இருக்கட்டும் இல்ல கிரைமா இருக்கட்டும், என்ன பிரச்சனைனாலும் அதுக்கு தண்டனை கொடுக்கக்கூடிய உரிமையும் நீதி வழங்கும் உரிமையுமே அவங்களுக்கு வழங்கப்பட்டிருந்துச்சு அப்படிங்கறத நம்ம இதுல இருந்து பார்க்க முடியும். ஓகேங்களா? சோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருந்திருக்கு. அப்போ யூஸ்வலாவே பார்த்தோம் அப்படின்னா புவியியல் அடிப்படையில பாளையங்கள் வந்து 2ஆ பிரிச்சிருப்போம். என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஒன்னு மேற்கு பாளையங்கள், இன்னொன்னு கிழக்கு பாளையங்கள். சோ இது எதனால அப்படின்னா, மொத்தம் 72 பாளையங்கள் பிரிச்சிருப்போம். அந்த பாளையங்கள் வந்து இப்ப ஆறுகள் மூலியமாவோ, இப்ப திருநெல்வேலி தான் நம்ம பார்த்திருப்போம். சோ அப்ப வந்து தாமிரபரணி ஆறுகள் மூலியமாவோ அங்க இருக்க ஆறுகள் புவியியல் ரீசனாலே வந்து பார்த்தோம்னா 2ஆ பிரிஞ்சிருக்கும். ஒண்ணு வந்து மேற்கு பாளையம், இன்னொன்னு வந்து கிழக்கு பாளையம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுலயுமே வந்து மறவர் பாளையங்கள் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. அவங்களுமே வந்து இன்னும் குறுநில மன்னர்கள், சோ அவங்களுக்கு கீழே இருந்தாங்க. சோ அவங்களுடைய ரூல்ஸ்லயுமே வந்து அவங்களுடைய
இடத்துக்கு கீழே அவங்களோட தகுதி கீழேயும் சில பாளையங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. அவங்க எல்லாம் வந்து மறவர் பாளையங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருந்துச்சு. ஓகேங்களா. அப்ப இங்க என்னன்னா கிழக்கு பகுதியில் உள்ள கரிசல் நிலப்பரப்புகளில் தெலுங்கு பேசுவோர் குடியேறி இருந்தார்கள். சோ இதை நம்ம எங்க ரிலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கட்டபொம்மனுக்கு வந்து ரிலேட் பண்ணலாம். சோ இவங்க தான் வந்து எங்க இருப்பாங்க, கிழக்கு பகுதியில் இருந்திருப்பாங்க. கட்டபொம்மன் எங்க இருந்து ஆரிஜினேட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தெலுங்குல இருந்துதான். சோ தெலுங்கு அவருடைய ஆட்சி செஞ்சவர் அப்படியே தான் இருப்பாரு வீரபாண்டிய கட்டபொம்மு. சோ அவருடைய அப்பாக்கு கீழ் தான் இவர் வருவார். ஓகேங்களா. சோ இவங்க எல்லாம் மேக்சிமம் எங்க இருப்பாங்க அப்படின்னா தெலுங்கு பேசுறவங்க தான் வந்து குடியேறி இருக்காங்க. இவங்க பாளையக்காரர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தன. சோ பாளையக்கார நாயக்கர்கள், சோ அதுலயுமே வந்து ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. சோ அந்த பேசிஸ்ல வந்து இவங்களும் அவங்களுக்கு கட்டுப்பாட்டுல இருந்தாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். ஓகேங்களா. அப்ப இங்க என்னென்ன பார்த்திருக்கலாம், திருநெல்வேலியோட மேற்கு பகுதியில் இருந்தவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மறவர் குறுநில மன்னர்கள் இருந்த பாளையங்கள் வந்து மேக்சிமம் திருநெல்வேலியோட மேற்கு பாளையங்கள் தான் இருந்திருக்கும். இதனாலயுமே அவங்க மேற்கு பாளையக்காரர்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவாங்க. சோ ஸ்பெசிஃபையா மேற்கு பாளையக்காரர்கள், மறவர் பாளையக்காரர்கள், கிழக்கு பாளையக்காரர்கள். ஓகேங்களா. இப்போ பாளையக்காரர்களுடைய கிளர்ச்சி. சோ இந்த மாதிரி இப்ப என்ன பண்ணிட்டோம், முதல்ல டிஃபைன் பண்ணிக்கிட்டோம், 72 பாளையங்களை பிரிச்சுக்கிட்டோம், நம்மளுடைய ஆட்சி நம்ம எடுத்துக்கிட்டோம். அந்த பாளையங்களுக்கு ஒவ்வொருத்தங்களுக்கும் சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்களை வந்து நம்ம அசைன் பண்ணிட்டோம். சோ இவங்க தான் வந்து அந்த நாட்டை ஆளக்கூடிய இடத்துலயும் இருக்காங்க. இப்போ பாளையக்காரர்களுடைய கிளர்ச்சி. சோ எதுக்காக கிளர்ச்சி வருது, ஏன் கிளர்ச்சி வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் கிராமங்களை அடகு வைத்து ஏராளமாக கடன் வாங்கியிருந்தாங்க. சோ யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆற்காட்டு நவாப். சோ இதுதான் வந்து முதல் முக்கியமான ஒரு ரீசனா இருந்துச்சு. சோ அவங்க ரூல் பண்ணிட்டு இருந்த ஒரு இடத்துல ஆற்காடு நவாப் என்ன பண்றாரு, இந்த கிராமங்களை வந்து அடகு வச்சு இவங்க கிட்ட இருந்து பணம் வாங்கியிருக்காங்க. இப்ப அதை கட்ட முடியல, ஆங்கிலேயர்களுக்கு வந்து ஆற்காடு நவாபால அந்த கடனை வந்து திருப்பி செலுத்த முடியல. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட இருந்து, அதாவது இந்த கிராமங்களை வந்து கொடுத்திருப்பாங்கல்ல, சோ யாருக்கிட்ட இருந்தாலும் வரி வசூலிக்க முடியுமோ டைரக்டா அவங்களுடைய கட்டுப்பாட்டு கீழே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ நீங்களே உங்களுக்கு கொடுக்க வேண்டிய, உங்களுக்கு செலுத்தப்பட வேண்டிய தொகைக்கு இந்த கிராமங்கள்ல இருந்து வரி வசூல் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது பின்னால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வரி வசூலுக்குன்னு கொடுக்க போகி இவங்களுடைய ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆகுதுன்னு சொல்லி போய் கடைசியில என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாளையக்காரர்கள் இவங்களுக்கு அடிமையாக்கப்படுறாங்க. சோ ஆங்கிலேயர்களுடைய தலையீடு வந்து பாளையக்காரர்களுக்கு பிடிக்கல. சோ இதனால என்ன பண்றாங்க, முதல்ல சொல்லி பாக்குறாங்க, அதுக்கப்புறம் கடைசியில டைரக்டாவே வந்து எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் வந்து முக்கியமான ரீசன். ஓகேங்களா. அப்ப என்ன பண்றாங்க, நிலவரி செய்யக்கூடிய உரிமையை அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. கான் சாஹிப் என்று அழைக்கப்பட்ட யூசுப் கான். சோ இவர் யார் அப்படின்னா, சோ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம பார்த்திருக்கோம். சோ 8th புக்லயுமே நம்ம பார்த்திருப்போம். இவரு தான் இப்ப ரீசெண்டா நம்ம மூவி கூட எடுத்திருக்கோம், மருதநாயகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அழைக்கக்கூடியவர். ஓகேங்களா. சோ இவர் தான் வந்து கான் சாஹிப் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவாங்க. சாஹிப் அப்படிங்கிறது வந்து பெரியவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை. சார் அப்படின்னு சொல்லுவோம்ல, சாதா வந்து சாஹிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ யூசுப் கான் அப்படிங்கறதான் கான் சாஹிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த யூசுப் கான் மதம் மாறுறதுக்கு முன்னாடி அவரோட பேர் என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மருதநாயகம். ஓகேங்களா. இவரும் வந்து எப்பேற்பட்டவர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய நாட்டுல பிறந்தவர் தான். ஆனா வந்து ஆங்கிலேயருக்கு விசுவாசியாக இருந்திருப்பார். கம்ப்ளீட்டாவே ஆங்கிலேயர்களுக்காக சொல்லிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க அவங்களுக்காக சொல்லி முழுசாவே அவர் அர்ப்பணிப்பு செஞ்சிருப்பாரு. சோ ஆங்கிலேயர்கள்னால பாளையக்காரர்களையும் எதிர்த்திருப்பாரு, புலித்தேவர் எதிர்த்திருப்பாரு. சோ புலித்தேவருடைய கம்ப்ளீட்டோட தோல்வியே வந்து பார்த்தோம் அப்படின்னா கான் சாஹிப் அப்படின்னு சொல்லக்கூடிய யூசுப் கான் கீழே வந்திருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்திருப்போம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த யூசுப் கான ஆற்காடு நவாபு கீழே ஒர்க் பண்ணும் அப்படிங்கக்கூடிய கட்டாயத்துல தள்ளி இருப்பாங்க. சோ அப்படி இருக்கும்போது இவருக்கே பிடிக்காம போய் தான் பிரிட்டிஷரை இவர் எதிர்த்திருப்பார். ஓகேங்களா. சோ இதுதான் ஸ்டோரி. சோ பேசிக்கா பிரிட்டிஷ்க்கு விசுவாசியா இருந்த ஒருத்தர், அவர் என்ன சொன்னாலும் அதை செய்வாங்க. அதுக்காக தன்னுடைய மக்களை கூட பகச்சுக்க தயாரா இருந்தாங்க. தன்னுடைய மக்களை கூட அவங்க எதிர்த்தாங்க. அவங்க தன்னுடைய மக்களையே அவங்க வந்து வின் பண்ணாங்க. இது எல்லாமே செஞ்சாங்க. ஒரு கட்டத்துல யார்கிட்ட விசுவாசமா இருந்தாங்களோ அவங்களே இவரை புரிஞ்சுக்காம யாருக்கு அப்போசிவா இவர் வேலை செஞ்சுட்டு ஆற்காடு நவாபோட கீழே தான் இவர் இருப்பார். ஆனா இவர் யாரோட விசுவாசி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆங்கிலேயர்களோட விசுவாசி. சோ ஆற்காடு நவாபு கீழே நீங்க பணி செய்யணும் அப்படிங்கக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு வரும்போது யாருக்கு உண்மையா இருந்தாங்களோ அவங்களே எதிர்க்க ஆரம்பிக்கிறார். ஓகேங்களா. அதுதான் இந்த ஸ்டோரி. சோ அப்ப என்ன பண்ணிருப்பாங்க, இவர் தான் வந்து கிழக்கிந்திய கம்பெனி படையில இந்திய வீரர்களுக்கு தலைவராக இருந்திருப்பார். ஓகேங்களா. சோ அப்படி இருக்கும்போது படைத்தலைமையுடன் வரி வசூலிக்கும் பொறுப்பும் இவருக்கு வழங்கப்பட்டுச்சு. அப்ப ஆற்காடு நவாபோட வேண்டுகோளின்படி 1755 1755 அவருக்கு உதவி செய்யறதுக்காக 500 ஐரோப்பியர்களும் 200 சிப்பாய்களும் அடங்கிய படை மதுரை திருநெல்வேலி பகுதிகளுக்கு நுழைய உத்தரவிட்டது. சோ பாளையக்காரர்களுடைய அதிகாரத்தில் கம்பெனி நிர்வாகத்தினுடைய குறுக்கீடு கடுமையான எதிர்ப்பை ஏற்படுத்தியது. இதுதான் வந்து மெயின் ரீசன். சோ இப்படி கம்பெனி வந்து
வந்து குறுக்கிடுது அப்படிங்கிற ஒரு ரீசன்னாலதான் இவங்களை வந்து பாளையக்காரர்கள் வந்து கிளர்ச்சியில ஈடுபடுறாங்க. இப்ப இந்த மருதநாயகம் யார் அப்படிங்கறது வந்து கீழே இங்க கொடுத்திருப்பாங்க. சோ அது வந்து செகண்ட் பேராகிராஃப்ல இருக்கும். சோ இந்த பாக்ஸ் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாளையக்காரர் முறைகள் பற்றி கொடுத்திருப்பாங்க. சோ பாளையக்காரர் முறை அப்படிங்கறது நம்ம யாருன்னு பார்த்துட்டோம், விஸ்வநாத நாயக்கர் அப்படிங்கறத பார்த்துட்டோம். விஸ்வநாத நாயக்கரோட அவரும் அவருடைய தளபதி அரியநாதருடைய உதவியாளர் உருவாக்கி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திருப்போம். சோ எந்த அரசுல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காகதிய அரசுல. ஓகேங்களா? சோ அதை அதுல கொடுத்திருக்காங்க. பாளையக்காரர் முறை அப்படிங்கிறது 1830களில் தோன்றுச்சு. வாரங்களை ஆண்டு வந்த காகதிய அரசில் இந்த முறை பின்பற்ற வந்தது. ஓகேங்களா? இது வந்து ஒரு டைம் கொஸ்டினாவே கேட்டிருக்காங்க, எந்த அரசுல உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. சோ வாரங்களை ஆண்டு வந்த காகதிய அரசில் இந்த முறை பின்பற்ற வந்ததாக கருதப்படுகிறது. அரசுக்கு தேவையான போது போரில் வீரர்களுடன் பங்கேற்க வேண்டும் என்ற நிபந்தனையுடனும் ஒரு பாசறையையும் பெரும் நிலப்பரப்பையும் வைத்திருப்போரையே பாளையக்காரர் என்ற சொல் குறிக்கிறது. ஓகேங்களா? இவங்களதான் பாளையக்காரர். சோ என்ன, ஒரு பாசறை இல்லைன்னா ஒரு பெரும் நிலப்பரப்பு அவங்க கிட்ட இருக்கும். சோ இவங்க தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா பாளையக்காரர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த முறை தோன்றுவதற்கு முன்னால் சேர்வைக்காரர்களும் தலையாரிகளும் காவல் பணிகளுக்காக வரி வசூலித்து வந்தனர். ஓகேங்களா? சோ இவங்க கிட்ட இருந்து தான் வாங்கி அதுக்கப்புறமா பாளையக்காரர்கள் முறை வந்துச்சு. சோ இதான் அந்த டானாக்களா பிரிச்சிருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். டானாக்காரன் அப்படிங்கிறது காவல் சேனை. ஓகேங்களா? சோ இது எல்லாமே நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம். பாளைய முறை அறிமுகமான பிறகு பாளையக்காரர்கள் சேர்வைக்காரர்கள் தலையாரிகளை தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தனர். முதல்ல அவங்க தான் வந்து ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க தான் வரி வசூலிச்சுட்டு இருந்தாங்க. சோ பாளையக்காரர் வந்ததுக்கு அப்புறம் இவங்க எல்லாமே சேர்வைக்காரர்களும் தலையாரிகளும் வந்து பாளையக்காரர்கள் கீழே வந்துட்டாங்க. ஓகேங்களா? இப்ப இந்த பாளையக்காரரை திருப்பி யார் டிஃபைன் பண்றாங்க, யாரு ரூல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரிட்டிஷர்ஸ் வராங்க. சோ இப்படிதான் வந்து பாளையக்காரர் முறை அப்படிங்கிறது உருவாச்சு. ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணிட்டாங்க, ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி வந்து புலித்தேவருடைய அதாவது பாளையக்காரர்களுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அவங்களுடைய குறுக்கீடு இவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற ரீசன்னாலதான் வந்து ஒரு கடுமையான எதிர்ப்பு சந்திக்கிறாங்க. மாஃபூஸ் கான், இந்த மாஃபூஸ் கான் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆர்காட் நவாபோட அண்ணன். சோ இவரோட அண்ணாவோட தலைமையிலுமே வந்து ஒரு படையை வந்து நிகழ்த்தி இந்த இடங்களுக்கு போய் அவங்களை ஜெயிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதுல முதல்ல யார் வராங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புலித்தேவர் வராரு. ஓகேங்களா? சோ புலித்தேவரை இவங்களோட தலைமையில அனுப்பிச்சு நீங்க போய் அவங்களை வின் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அப்ப மாஃபூஸ் கானுக்கு சப்போர்ட்டிவா யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கர்னல் ஹெரான். ஓகேங்களா? கர்னல் ஹெரானோட திருநெல்வேலிக்கு படைத்து செல்றாங்க. அவங்களால என்ன பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா மதுரை ஈஸியா கைப்பற்ற முடிஞ்சது. ஏன்னா அங்க ஸ்ட்ராங்கான ஒரு ஃபோர்ஸ் கிடையாது. சோ அதுக்கப்புறமா பாஞ்சாலங்குறிச்சி பாளையத்தை ஆட்சி செய்த கட்டபொம்மனுடைய அதிகாரத்தை குறைப்பதற்காக சிறப்பு குழு அமைக்கப்பட்டு பிறகு அது திரும்ப வரவழைக்கப்பட்டது. இது வந்து என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கட்டபொம்மன் அப்போஸ் பண்ணதுக்கு அப்புறம். அதுக்கு முன்னாடியே புலித்தேவர் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப ஹெரான் ஊர் திரும்பும் வழியில் நெற்கட்டும் செவல் கோட்டை மீது திடீர் தாக்குதல் தொடுக்க உத்தரவு வந்தது. சோ இங்கதான் வந்து முதல்ல இவங்களுடைய இனிஷியேட்டிவ் ஆரம்பிக்குது. சோ யார்கிட்ட போறாங்க அப்படின்னா இவங்க கிட்ட கட்டபொம்மன் கிட்ட போறாங்க. சோ அதாவது கிழக்கு பாளையங்கள்ல பிரச்சனை வருது அப்படிங்கிற ரீசன்னால கட்டபொம்மனுடைய அதிகாரத்தை குறைக்கிறதுக்காக கொண்டு வராங்க. திரும்பி வாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்டு வெள்ள இருக்கட்டும் செவல்ல புலித்தேவரை பாக்குறாங்க அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த பாளையத்தை ஆட்சி செய்த புலித்தேவர் மேற்கு பாளையக்காரர்களிடையே பெரும் செல்வாக்கு பெற்றிருந்தார். ஓகேங்களா? சோ இந்த ரீசனால என்ன பண்றாங்க அப்படின்னா இன்னொன்னு ஹெரான் கிட்டயுமே ஹெரான் வந்து தோத்துட்டாங்க அப்படிங்கறது 8th புக்ல கொடுத்திருப்பாங்க. நெற்கட்டும் செவல்ல முதல்ல மாஃபூஸ் கானோட கர்னல் ஹெரான் வந்து வழி நடத்தியிருப்பாங்க. ஆனா வந்து அங்க புலித்தேவர்கிட்ட தோத்துருப்பாங்கன்னு கொடுத்திருப்பாங்க. இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹெரானே வந்து போர் செய்யாம திரும்பிட்டாங்க. என்ன ரீசன் அப்படின்னா பீரங்கி இல்ல, போதுமான படை வீரர்கள் இல்ல, சோ ஊதியம் கொடுக்க வேண்டிய காரணம் இருந்துச்சு. இந்த காரணங்கள்னால அது கைவிடப்பட்டுச்சு அப்படிங்கறத இங்க சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? சோ அடுத்தது நவாப் வந்து நவாப் சந்தா சாஹிபினுடைய பிரதிநிதிகளான 3 பேர் இருப்பாங்க. அவங்க யார் அப்படின்னா மியானா, முடிமையா, நபிகான் கட்டாக். சோ இவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இவங்களுமே வந்து சந்தா சாஹிப்போட பிரதிநிதிகளா தான் இருந்திருப்பாங்க, பத்தானி இனத்தை சேர்ந்தவர்கள். ஆனா இவங்க யாருக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பாளையக்காரர்களுக்கு தான், எஸ்பெஷலி புலித்தேவருக்கு தான் சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? சோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஆர்காட் நவாப் முகமது அலிக்கு எதிராக தமிழ் பாளையக்காரர்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கறதா இங்க இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஓகேங்களா? சோ இது மூலமா ஊற்றுமலை, சுரண்டை, தலைவன் கோட்டை, நடுவக்குறிச்சி, சிங்கம்பட்டி, ஊர்காடு, சேத்தூர், கொல்லம்கண்டம் இங்க இருக்கக்கூடிய ஒரு இடங்கள்லாம். ஓகேங்களா? இந்த பாளையங்களுடைய ஆட்சியாளர்களும் புலித்தேவரோட கூட்டமைப்புல சேர்ந்துட்டாங்க. ஏன்னா முக்கியமா இருக்கிறவங்க யார் அப்போஸ் பண்றாங்க அவங்களே வந்து சப்போர்ட்டிவா இருக்கிற பட்சத்துல இவங்களுமே வந்து சப்போர்ட் பண்றாங்க. சோ திருவிதாங்கூருக்கு வந்து களக்காடு திரும்ப தரும் அப்படின்னு சொல்லி சொன்னனால திருவிதாங்கூரும் இவங்களுக்கு சப்போர்ட்டா வந்துருச்சு. இன்னொரு சைட்ல பார்த்தோம் அப்படின்னா ஆர்காட் நவாப் மாஃபூஸ் கானுக்கு வந்து கூடுதல் படைப்பிரிவை கொடுக்குறாங்க. இது யார் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அகைன் கர்னல் ஹெரானோட தலைமையில இவங்க கொடுப்பாங்க. அப்ப நவாபோட வலுப்படுத்தப்பட்ட படை திருநெல்வேலியை நோக்கி பயணித்தது.
கம்பெனியை சேர்ந்த 1000 வீரர்களுடன் நவாப் மூலம் கூடுதலாக அனுப்பி வைக்கப்பட்ட 600 வீரர்களும் மாஃபூஸ் கான்ல இருந்தாங்க. அப்படி இருந்துமே வந்து மாஃபூஸ் கான் புலித்தேவரை வந்து ஜெயிக்க முடியல. ஓகேங்களா. கர்நாடகத்திலிருந்து குதிரைப்படையினர், காலாட்படை வீரர்கள் இவங்க எல்லாருமே இருந்தாங்க. ஆனாலுமே வந்து என்ன பண்ண முடியல அப்படின்னா புலித்தேவரை வந்து வின் பண்ண முடியல. இந்த இடத்துல வந்து மாஃபூஸ் கான் தோல்வி அடைஞ்சிட்டாரு. சோ அடுத்தது புலித்தேவரும் பிற பாளையக்காரர்களும் கூட்டாக சிறப்பான திட்டமிடல் காட்டிய எதிர்ப்பு வந்து ஆங்கிலேயரை திருநெல்வேலி விவகாரத்தில் நேரடியாக தள்ளிட வைத்தது. இப்ப வந்து யாரு ஆர்காட் நவாப் மூலியமா இவங்க வரல, டைரக்டா அவங்களே உள்ள இறங்குறாங்க. சோ நீ வந்து எந்த அளவுக்கு அவங்களோட டாக்டிக்ஸ் இருந்திருக்கு அப்படின்னா இவன் இவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி பார்க்க வைக்கக்கூடிய அளவுக்கு ஆங்கிலேயர்களையும் நேரடியா வந்து பிரச்சனை பண்ற அளவுக்கு இவங்களுடைய படைபலங்கள் இருந்துச்சு. ஓகேங்களா. அப்ப 1756ல இருந்து 1763 வரைக்கும் திருவிதாங்கூர்ல இருந்து கிடைச்ச சீரான ஆதரவு. சோ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா திருவிதாங்கூர் மன்னர் வந்து இவருக்காக சொல்லி சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க காலாட்படை வீரர்கள். சோ அவங்களுக்கான 2000 வீரர்கள் இருக்கட்டும், குதிரைப்படை இது எல்லாமே அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ புலித்தேவர் தலைமையான பாளையக்காரர்கள் ஆர்காட் நவாபுக்கு எதிரான கிளர்ச்சியில் இடிச்சு நின்னாங்க. ஆனா கம்பெனியில் அனுப்பப்பட்ட யூசுப் கான் திருச்சிராப்பள்ளியிலிருந்து பீரங்கிகளும் வெடிமருந்துகளும் வந்து சேர்ற வரைக்கும் புலித்தேவர் கிட்ட பிரச்சனை பண்ணல. என்ன ரீசன் அப்படின்னா புலித்தேவர் ஆல்ரெடி ஸ்ட்ராங்கா இருக்காரு. இவங்க கிட்ட இருக்கக்கூடிய டாக்டிக்ஸ்ல கொஞ்சம் மாற்றம் தேவை. ஏன்னா எத்தனை வாட்டி மாஃபூஸ் கான் வந்து மாஃபூஸ் கானுடைய படைகளும் வந்து ரொம்ப பெருசாலாம் கிடையாது. அப்போ ஈக்குவலா இருக்கும்போது அதுல யார் ஜெயிக்க முடியும் அப்படின்னு பார்த்தாங்கன்னா புலித்தேவர் தான் ஜெயிக்கிறாங்க. சோ இதை இவரை பேஸ் பண்ணி என்ன பண்ணாரு அப்படின்னா அப்ப டாக்டிக்ஸ் நம்ம மாத்துவோம், இவங்களுக்கு என்ன தேவையோ அது மூலமா இவங்களை அட்டாக் பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் கொண்டு வராங்க. சரிங்களா. சோ இப்படிதான் வந்து முதல்ல இவரு கோட்டைக்குள்ள வராரு. அப்போ 1760ல செப்டம்பர்ல பீரங்கிகள் வந்து சேர்ந்துச்சு. ஸோ யூசப் கான் என்ன பண்ணாரு அப்படின்னா நெற்கட்டும் செவல் கோட்டை இடிக்கக்கூடிய நோக்கத்துலதான் உள்ள போயிருப்பாரு. 2 மாசம் இந்த பிரச்சனை இடிச்சு அப்படிங்கறத பார்த்திருப்பாங்க. ஸோ 1761 மே 16ல நெற்கட்டும் செவல், வாசுதேவநல்லூர், பனையூர் இது 3மே யாருடைய முக்கியமான கோட்டைகளா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புலித்தேவரோட முக்கியமான கோட்டைகள். இது எல்லாமே யூசப் கான் கைப்பற்றிட்டார். ஓகேங்களா. ஸோ இது மட்டும் இல்லாம இப்ப யாரு இவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா புலித்தேவருக்கு சப்போர்ட் பண்ணவங்க திருவிதாங்கூர் அரசர் இருப்பாங்க. இன்னொன்னு ஹைதர் அலியோட சப்போர்ட் இருக்கும். அப்படி இன்னொன்னு பிரிட்டிஷருக்கு டைரக்டா அப்போஸ் பண்ண பிரெஞ்சுக்காரர்கள் சப்போர்ட்ல இருப்பாங்க. ஆனா இந்த டைம்ல எல்லாத்தையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆங்கிலேயர்கள் ரூல் பண்ணிருப்பாங்க. பாண்டிச்சேரியை வந்து பிரிட்டிஷர்ஸ் கைப்பற்றிருப்பாங்க. அதனால வந்து பிரெஞ்சுக்காரர்களும் இவருக்கு சப்போர்ட் பண்ண முடியல. ஹைதர் அலி அங்க ஆல்ரெடி அவரும் ஆங்கிலேயர்களோட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்திருப்போம், மைசூர் போர்லாம் பார்த்திருப்போம். சோ அந்த டைம்ல இருந்தனால அவராலையும் சப்போர்ட் பண்ண முடியல. சோ அந்த டைம்ல புலித்தேவருக்கு எந்த சப்போர்ட்டும் கிடைக்காதனால யூசப் கான் மூலியமா அவர் தோத்துட்டாரு. ஓகேங்களா. சோ இதான் முதல்ல சொல்லியிருப்போம். அப்ப திருவிதாங்கூர், சேத்தூர், ஊற்றுமலை, சுரண்டை இந்த பாளையங்களை சேர்ந்தவர்கள் ஆங்கில அணிக்கு மாறிட்டாங்க. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு எந்த சப்போர்ட்டுமே கிடைக்கல. சோ இதுதான் வந்து இவர் சந்திச்ச முதல் துரோகம். ஓகேங்களா. ஏன்னா திருவிதாங்கூர் மன்னர் மூலியமா தான் அவங்க வின் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன இடங்கள் எல்லாமே வந்து பிரிட்டிஷருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ கம்பெனி நிர்வாகத்துக்கு தெரிவிக்காம பாளையக்காரர்களின் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்த யூசப் கான் துரோக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு 1764ல தூக்கிலிடப்பட்டார். இதுவுமே ரொம்ப முக்கியமான விஷயம். சோ இதான் முதல்ல நம்ம சொல்லியிருப்போம். எதனால அப்படின்னா இவங்க என்ன பண்ணிருப்பாங்க, ஆர்காட் நவாபுக்கு ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷர் சொல்லியிருப்பாங்க. சோ அதனால இவர் கோவம் வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா ஓகே எனக்கு வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அப்ப நம்மளே ஒரு கூட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாளையக்காரர்களோட பேச்சுவார்த்தை தான் நடத்தியிருப்பாரு. ஆனா அதுவே வந்து துரோக குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க. எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1764ல. அப்ப கோட்டைகளை யூசப் கான் கைப்பற்றிய பிறகு எங்கோ தஞ்சை புகுந்த புலித்தேவர் தனது பாளையத்துக்கு திரும்பி மீண்டும் ஆங்கிலேயருக்கு எதிராக பாளையக்காரர்களை திரட்ட தொடங்கினார். சோ இப்ப யூசப் கான் தான் இவருக்கு புலித்தேவருக்கு இருந்து ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தாரு. அவரே கொண்டுட்டாங்களா 1764ல. 1767ல அகைன் என்ன பண்றாரு அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பாளையங்கள் எல்லாத்தையுமே திரட்டி இவர் வந்து நெற்கட்டும் செவல் அப்படிங்கக்கூடிய பகுதியை கைப்பற்றாரு. ஆனா கேப்டன் கேம்பல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர். ஓகேங்களா. கேப்டன் கேம்பல், இவர் காலிங் கேம்பல் அப்படின்னு அழைக்கப்படுவார். இவர் மூலமா இந்த நெற்கட்டும் செவல் பகுதி வந்து மறுபடியுமே கைப்பற்றப்பட்டுச்சு. சோ பிரிட்டிஷர்ஸ் கம்ப்ளீட்டாவே இவங்கள ஆக்கிரமிச்சிட்டாங்க. சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா இறுதி நாட்களை பத்தி தெரியல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 8th புக்ல கடைசியில நாடிழந்த நிலையில வந்து புலித்தேவர் இறந்துட்டாங்க அப்படிங்கறதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. சோ இப்படிதான் வந்து புலித்தேவருடைய ஸ்டோரி வந்து எண்டுக்கு வந்துச்சு. ஓகேங்களா. சோ அடுத்தது யார் வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வேலு நாச்சியார். சோ வேலு நாச்சியார், வீரமுடைய கட்டபொம்மன் இவங்களுடைய பார்ட்டிசிபேஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கறத நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.